அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுல்லாஹி அலல் ஜமா வாலிபர்களுக்கான வாராந்திர தர்பியாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டியிருக்கான். அதனுடைய ஆரம்பமாக கிராத் ஓதி நஃபீஸ் அவர்கள் துவங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவானாக. அடுத்தபடியாக அமர் சையத் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இது என்ன சாதாரண பயான் மாதிரி இருக்காதுமா, முசாக்கரா மாதிரி, சரியா? எல்லாம் கலந்துரையாடல் மாதிரி இருக்கு இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அல்லாஹ் 1,00,000க்கு மேற்பட்ட படைப்பினங்கள் எல்லாம் நல்லா படைச்சிருக்கான். அதில் சிறந்த படைப்பு அல்லாஹ் மனிதர்கள் படைத்தான். அல்லாஹ் மனிதர்கள் மட்டும்தான் படைத்தானா? இல்லை அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டான்? எக்கச்சக்க படைப்புகள் அல்லாஹ் தான் படைச்சிருக்கான். ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ்ட்ட என்னது, ஒவ்வொரு வரம்பு இருக்குது, அதுக்குன்னு ஒவ்வொரு அந்தஸ்து கொடுத்துருக்கான் அல்லாஹ். இப்போ உதாரணமாக விதை இருக்குது, அது என்ன பண்ணுவோமா? அது மரத்தில் போட்டால் என்ன, கீழே நிலத்தில் போட்டோம் என்ன ஆயிரும்? செடி வந்துடும். அதே ஒரு இரும்பு தூக்கி நிலத்தில் போடுறோம் என்ன ஆகும்? என்ன ஆயிரும்? துருப்பிடிச்சி போயிடும். ஒரு மீன், ஒரு எறும்பு இருக்குது, எறும்பு எவ்வளோ சாப்பிடும்? ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிடும்? வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ சாப்பிடும்? ஒரே ஒரு அரிசி பருக்க அவ்வளோதான் சாப்பிடும். ஆனால் கடலில் அம்பர்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது, அது எவ்வளோ சாப்பிடும்? எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா? திமிங்கலம் எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா? ஒரு நாளைக்கு இத்தனை 1000 லிட்டர்னு சொல்லி பால், அந்த அளவுக்கு நான் பால் குடிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு என்ன தண்ணி இது மாதிரி குடிக்குன்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு என்ன தகுதிகளை, ஒவ்வொரு இதில் தன்மைகளை அல்லாஹ் தஆலா படைத்து வச்சுருக்கான். இப்போ அதிகமாக அதுக்காக மனிதர்கள் அல்லாஹ் படைப்பினங்களை சிறந்த படைப்பு என்ன பண்ண, அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். மனிதர்களை படித்து அப்படியே விட்டுட்டானா? இல்லை, அந்த மனிதர்களை படித்து அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக எல்லாம் என்ன பண்ணான்? நபிமார்களை அனுப்புனான். எத்தனை நபிமார்களை அனுப்புனான்? 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்புனான். வந்த நபிமார்களை என்ன பண்ணாங்க? மக்கள்கிட்ட சொன்னாங்க. என்னான்னு சொன்னாங்க? நீங்கள் போய் சொல்லுங்கள், அல்லாஹ் சொன்னாங்க நபிமார்கள்ட்ட, நீங்கள் போய் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. நான் அல்லாஹ் தான் என்ன நமக்கு உலகம் அளிக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு என்ன உயிர் கொடுத்தான், அல்லாஹ் தான் நாளைக்கு திரும்படியும் நம்மளை உயிர் கொடுத்து உயிர் எடுத்துனா நல்லா நம்ம ரூஹ் எடுத்து எனக்கு திரும்படியும் இல்லை மறுமை நல்ல கேள்வி கணக்கு கேட்பான். இது எல்லாத்தையும் என்ன நபிமார்கள் சொன்னாங்க. எந்த நபிமார்கள் எந்த மக்கள் அந்த நபிமார்களுடைய பேச்சுகளை கேட்டாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு அந்த உலகத்துலேயும் கண்ணியப்படுத்தி வச்சுட்டான். நாளைக்கு மறுமையில் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்? நிரந்தரமான சொர்க்கத்தை நான் அவங்களுக்காக தயார் செஞ்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் வந்தாங்க. எதுக்கேற்ற மாதிரி? காலத்துக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு ஏற்றினா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க காலம் முழுக்க. இப்போ வந்த நபிமார்கள் சொன்னது எல்லாமே இதுதான். அல்லாஹ் பற்றி மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. இப்போ ஒரு நபிமார் வருவாங்க, ஒரு நபி சரி அன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன நல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? ஒவ்வொரு நபிமார்களும் அவசியம் அனுப்பிகிட்டே இருந்தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மள்ட்ட அளவுக்கு எப்படி தீன் சேர்ந்துச்சு? எப்படிமா சேர்ந்துச்சு? நம்ம எப்படி முஸ்லீம் ஆனோம் தெரியுமா? யாருக்காவது எப்படி முஸ்லீம் ஆகிருக்கோம்? எங்கேயோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்போயோ பிறந்தாங்க, அதெல்லாம் நபி அனுப்புனா. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 1400 1500 வருஷம் ஆச்சு. அவங்க அரபில தேசத்தில் பிறந்தாங்க. நம்ம எப்படி இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கோம்? இந்தியாவில் எப்படி முஸ்லீம் ஆனோம்? அல்லாஹ் நாடுனா வேறு ஒவ்வொரு நபிமார்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த மக்கள் கொஞ்ச நாள் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லதை கேட்டு அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனவொன்னே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சடங்கு மாதிரி அமல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சடங்குகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டது வரைக்கும் கொஞ்ச நாள் அமல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சடங்கு மாதிரி எப்படி நம்ம தொழுகையில் தொழுகிறோம், ருக்கு செய்கிறோம், சஜ்தா செய்கிறோம், என்ன அத்தியாத் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தொழுகையில் உள்ளச்சம் இருக்கா, தொழுகை எதுக்காண்டி செய்கிறோம் அந்த இது இருக்கானா இல்லை. சடங்கு மாதிரி என்ன அமல் செய்ய, ஜும்மாத்துல வரோம்ப்பா, ஜும்மாத்தில் வரோம், பாங் சொல்கிற டைமுக்கு வரோம், அஜாரத்து பயான் செஞ்சு முடிச்சோன்னே வரோம், தொழுகிறோம், போயிடுறோம். இதில் என்ன தன்மை உண்டானுமோ அந்த தன்மை உண்டாகாது. சடங்கு மாதிரி அமல் செய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் நிக்கா செய்கிறாங்க. சுன்னத்துன்னு சொன்னால் என்னென்னா, சுன்னத்துங்கிறது நபிஸ்லாசம் செஞ்சதை செய்கிற சுன்னத்து கிடையாது. அது சுன்னத்துங்கிறது பிறந்தோடனே நிக்கா என்ன சுன்னத் பண்ணுறாங்களா, அது மட்டும் அது என்ன சுன்னத்து சொல்கிறாங்கல்ல, அது ஒன்று முதல்ல சுன்னத் செய்கிறாங்க, அது சரி, அது ஒரு சுன்னத்து. ஆனால் சுன்னத்துன்னு சொன்ன அசலில் என்னன்னு சொன்னால், நபிஸ்லாசம் அதெல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் நானும் செய்கிறேன் அப்படிங்கிறது சுன்னத்து கிடையாது. நபிஸ்லாசம் எதை எப்படி செஞ்சாங்களோ அதை அப்படி செய்கிறது தான் சுன்னத்து. நபிஸ்லாசம் நிக்கா செய்ய சொன்னாங்க சுன்னத்து, அது சுன்னத்தானா சுன்னத்து கிடையாது. நபிஸ்லாசம் அதை எப்படி செய்ய சொன்னாங்களோ அதை அப்படி செஞ்சால் தான் சுன்னத்தாகும். நம்ம விருப்பப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கல்யாணம் செஞ்சுட்டு அது சுன்னத்துன்னு சொன்னால் அது சுன்னத்தாகாது. இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, நபிமார்கள் போனதுக்கப்புறம் சடங்கு மாதிரி அமல் செய்வாங்க. நபிஸ்லாசத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 600 வருஷம் கேப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நபிஸ்லாசம் அடுத்து 600 வருஷத்துக்கு அப்புறம் நபி ஆனாங்க. இப்போ இந்த கேப்பில் என்னாச்சு, எப்படி மக்கள் வந்து கொஞ்ச நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து சில மக்கள் என்னங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, நபியாக அனுப்பப்பட்டவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, சிலைகளை ஒவ்வொரு சிலைகள் வணங்குற அந்த காலத்தில் இந்த சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சிலைகளை ஏன்னா விவசாயத்துக்கு ஒரு சிலை, கல்விக்கு ஒரு சிலை, அதுக்கு ஒரு சிலை, இது மாதிரி சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் காலத்துக்கு அதுக்கப்புறம் நபிஸ்லாசன் அனுப்புனாங்க. நபி வந்து அல்லாஹ் சொன்னால் நீங்கள் தான் இறுதி நபியாக இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, நபி வரமாட்டாங்க. இப்போ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் ஒரு நபி வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த நபி வந்து மக்களை சடங்குகள்லேருந்து மக்களை நேர்வழி பக்கம் அழைச்சிட்டு வருவாங்க. ஒவ்வொரு நபியும் போனதுக்கப்புறம் மக்கள் சடங்குகளில் விழுந்துருவாங்க. அடுத்த நபி வந்து அந்த மக்களை நேர்வழி பக்கம் அழைச்சிட்டு எடுத்து வருவாங்க. இப்போ நபிஸ்லாசத்துக்கு போயிட்டாங்க, நபிஸ்லாசம் போனதுக்கப்புறம் மக்கள் திரும்பி சடங்குகளை விழுந்துட்டாங்கன்னா அவங்கள திரும்பி நேர்வழி பக்கம் அழைச்சி வரதுக்கு இன்னொரு நபி வரமாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா நீங்கள் தான் இறுதி நபி. இந்த தீனை முழு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் ஒருத்தவங்க மேலே பொறுப்புன்னு சொன்னால, யார் மேலே, நபிஸ்லாசம் மேலே ஒருத்தவங்க மேலே பொறுப்பு. எது வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது பொறுப்பு, நபிஸ்லாசம் உயிரோட வரைக்கும் இருக்குமா, கியாமத்துடைய நாள் வர வரைக்கும் இந்த தீனை கொண்டு போய் எத்தி வைக்கிறதுக்கே உங்கள் மேலே பொறுப்புன்னு சொன்னால. யார்கிட்ட, நபிஸ்லாசம் ஒரே ஒருத்தவங்கள்ட்ட சொன்னாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க நபிஸ்லாசத்துக்கு கூட சொந்தம் யாரும் கிடையாது, நபிஸ்லாசம் ஒரே ஒருத்தவங்க தான். நீங்கள் தான் இறுதி நபியாக இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி நபி வர மாட்டாங்க. இந்த தீனை கியாமத்து நாள் வர வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தி வைக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தவங்க மேலே பொறுப்புன்னு சொன்னாங்க. இப்போ நபிஸ்லாசம் என்ன பண்ணாங்க, அந்த தீனை சஹாபாக்கள்கிட்ட எத்தி வச்சாங்க. சஹாபாக்கள் நபிஸ்லாசம் எவ்வளோ கவலையோடு இருந்தாங்களோ அதே கவலையே தன் உள்ளத்தில் சுமந்தது இல்லாமல் அதுக்காக சஹாபாக்கள் பாடுபட்டாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று என்ன எப்படிப்பட்ட சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, ஒரு சஹாபி என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாங்க, போருக்கு போயிட்டு பல வருஷம் கழித்து வருவாங்க. திருப்பி வரப்போ அந்த சஹாபி திரும்பி அவங்க வீட்டுக்கே வருவாங்களாம். என்ன சம்பவம் கூட இருக்குது, சஹாபி வீட்டுக்கு வருவாங்க, அவர் அத்தான் வருவார், மகனும் ஒரே வீட்டுக்கு தான் வருவார். மகன் யாருன்னு அத்தாவுக்கு தெரியாது, அத்தா யாருன்னு மகனுக்கு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் போருக்கு போயிட்டு வருவாங்க சஹாபாக்கள். நம்ம வாலிபர்களாக இருக்கோம். என்ன முஸப் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வயசில், முஸப் ரலியல்லாஹு அன்ஹு 18 வயசு தான். 18 வயசில் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பெரிய பணக்காரங்க. எப்படி, அவங்க அந்த தெருவில் அத்தரு போட்டு போனாங்கன்னா இந்த தெருவில் தெரியுமாம்மா, அந்த அளவுக்கு பணக்காரங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எப்போ அவங்க உடுத்தின துணி மாதிரி யாருமே உடுத்த மாட்டாங்க அந்த ஏரியா, அந்த இதில் மக்கால மதினால அவ்வளோ பெரிய சஹாபியாக இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே சிறவடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எந்த இதுவுமே கொடுக்கவே இல்லை. அப்படின்னு தப்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, நபிஸ்லாஸ்ட்டை போய் சேர்ந்து தீனை ஏற்றுக்கிட்டாங்க. தீனை ஏற்றுக்கிட்டா நபிஸ்லாஸ் என்ன பண்ணாங்க, 18 வயசு தான் அந்த சஹாபிக்கு. முஸப் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வயசு, 18 வயசு தான். நபிஸ்லாஸ் அவங்க என்ன பண்ணாங்க, முஸப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காலேருந்து மதினாவுக்கு மக்களுக்கு இஸ்லாத்தை தீனை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு, இல்மை பற்றி சொல்லிக் கொடுக்குறது நபிஸ்லாசம் மக்காலேருந்து மதினாவுக்கு அந்த ஒரு சஹாபி அனுப்புனாங்க. நபிஸ்லாசம் போகிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு தீனை எத்தி வைக்கணும்னு சொல்லி. எத்தனை வயசு அந்த சஹாபிக்கு, முஸப் ரலியல்லாஹு 18 வயசு தான். போன சஹாபி என்ன பண்ணாங்க, நபிஸ்லாசம் மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 1 லட்சம் மக்கள் என்ன பண்ணாங்க, குரானை கற்றுக் கொடுத்து அமல்களை கற்றுக் கொடுத்து, என்ன எங்கேயோ எதுவுமே இடம் இல்லை, இதே மாதிரி சாதாரண இடம் தான். இல்லை மரத்தடிக்கு கீழே உட்காந்து சஹாபாக்களுக்கு அந்த மற்ற மக்கள் அந்த மதீனாவாசிகளுக்கு என்ன பண்ணாங்க, தீனை படித்து கொடுத்தாங்க.
1,00,000 மக்கள் 1,00,000 மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி 1,00,000 மக்களை தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ நாம் சாதாரணமாக அவங்க அத்தா செஞ்சாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இது வரைக்கும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவங்க அத்தா இதே இடத்துல கஸ்ட்டு செஞ்சுருக்கோம். அந்த பள்ளி கிடையாது, இதே இடத்துல கஸ்ட்டு செஞ்சோம். போயெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தவங்க போய் சந்தித்து பக்கலின் பக்கம் அழைச்சிட்டு வருவாங்க. திரும்பி என்ன பண்ணாங்க, அந்த இது அவங்க உள்ளத்தில் இருக்க அவங்களோட உள்ளத்தில் உள்ள கவலை இன்னும் அப்துல்லா பை மேலே விழுந்திருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அமலை செய்கிறாரு. நாளைக்கு நம்ம எத்தனை நாள் இருப்போம்னு தெரியாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், தீனைக்காண்டி நம்ம ஏதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணணும், நாளைக்கு இதே இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அப்துல்லாவை நம்ம எத்தனை நாள் உயிர் எடுப்போம் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வரவங்க இதே மாதிரி இந்த கவலை என்னம்மா பண்ணணும், மற்ற மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்ம ஒவ்வொருத்தவங்க மேலே பொறுப்பு. நம்ம தொழுகையை சரி செய்கிறது, மற்ற மக்கள் நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கோம்னு சொல்லி நினச்சி பாருங்கள். 24 மணி நேரத்தில் காலையில் எழுந்திரிக்கிறோம்ல, அப்போ இருந்து இப்போ நைட்டு வரைக்கும் அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம்? நம்மளால் யாராவது ஒருத்தவங்க ஒரு நேரம் தொழுதுருக்காங்களா? அது நம்ம எத்தனை நம்மளோட நண்பர்கள் எத்தனை பேர் நண்பர்கள் நம்ம தொழுகைக்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம்? நம்மளால் யார் ஒரு நேரம் ஃபஜ்ர் தொழுதுருக்குறாங்க? முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபஜருக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு பசங்களாக வீடாக தட்டி போய் ஃபஜருக்கு தொழில் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அது என்ன பண்ணுவாங்க, சேக்கு இருக்கால சேக்கு அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் எழுப்பி ஃபஜரோட தொழுகைக்கு கூப்பிட்டு போவான். இங்கேருந்து பெரிய பள்ளி கூப்பிட்டு போவான். இது மாதிரி இப்போலாம் அந்த மாதிரி இருக்கா? செய்கிறீங்களா? அது மாதிரி என்ன பண்ணணுமா, நம்ம ஆர்வமாக இந்த வயசில் நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருக்குமோ அதே தான் பின்ன வயசுலேயும் என்ன வரும். நம்ம இந்த வயசில் படிக்கிற வயசில் என்ன பண்ணணும், தொழுகையே 5 நேரம் தொழுகையை நம்ம பேணுதெல்லாம் பின்பற்றுறது. 5 நேரம் தொழுகை கலந்து அல்லாஹ் என்னென்ன செஞ்சு செய்கிறான். அதே மாதிரி தொழுகை செய்கிறப்ப தொழுகையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோன்னு சொல்லி உள்ளச்சத்தோடு தொழுகிறது. எப்படி சொல்கிறா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகைனா என்ன பண்ண, மனிதனை மானக்கேடான காரியங்கள் இருந்தும் வெறுக்கத்தக்க செயலிலிருந்தும் அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸில் வருது, ஒரு சஹாபி சொன்னாங்க, யார் சொல்லா இவர் என்ன பண்ணுறாரு, இரவு முழுவதும் தொழுகிறாரு, பகஜரானா திருடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட தொழுகை அவரை சீர் சொன்னாங்க. இப்போ நம்ம தொழுகை என்ன பண்ணணும், நம்மளோட பாவங்கள்லேருந்து நம்மளை சீர்திருத்தி நேரான பக்கம் அழைச்சிட்டு வரணும். அப்போ நம்ம இப்போ தொழுகை நம்மளுடைய பாவத்தை விட்டு நீக்கலை, நம்ம தொழுகிறாரு திரும்பி அதே பாவத்தை தான் செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னால் அந்த தொழுகையை அவர் என்ன பண்ணிடும், ஒரு தொழுகை அல்லாவையும் அடியானு சேர்க்கணும். ஆனால் அவர் தொழுகை அவரோட பாவத்தை விட்டு நீக்கலைன்னு சொன்னால் அந்த தொழுகையை அவர் அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும். புரிஞ்சாமா? இப்போ நம்ம தொழுகிறோம், தொழுகத்தில் போய் இவர் திருடிட்டு இருக்காருன்னா அந்த திருடுற பாவம் அவர் தொழுகிறதுனால போயிடணும். அப்படி போகலை, ஆனால் இவர் தொழுதுகிட்டு இருக்காரு, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னால் இந்த தொழுகையை அவர் அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும். எந்த தொழுகை அல்லாஹ் அடியான அல்லாஹ்வின் பக்கம் இணைக்குமோ அந்த தொழுகையை அவர் அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும். இப்போ தொழுகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், தொழுகையில் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கிறோங்கிற என்ன பண்ணணும், சிந்தனையிலோடு தொழுகிறது. யாராவது ஒருத்தர் ஹெச்எம் ரூமுக்கு போகிறோம்ல, எப்படி போய் நிற்பாங்க, கை கட்டி போய் நிற்பாங்க. எப்படி ஹெச்எம் ரூமுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சிஎம் இப்போ ஸ்டாலின் உங்களை கூப்பிட்ற ஒரு நாள் வாப்பா அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி போவார் பள்ளிக்கு? அவரை போய் சந்திக்க எப்படி போவார்? நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணி இல்லை ஒன்றை இருக்க புது ட்ரெஸ்ஸை போட்டு, புது ட்ரெஸ் இருக்கோ இல்லையா, புது ட்ரெஸ் வாங்கி போட்டு போய் அவருக்கு கண்ணியமாக போய் நிற்போம்ல. அந்த பயம் அல்லாஹ் முன்னாடி நிற்கிற பள்ளியாசல் குறப்பு இருக்கா நம்மள்கிட்ட? இருக்காமா? மனுஷனுக்கு பயந்து எவ்வளோ பாவம் விடுறோமோ அந்த அளவு பாவத்தை கூட அல்லாஹ்வுக்கு பயந்து விடுறதில்லை நம்ம. புரிஞ்சுதா? மனுஷங்க இவன் பார்க்குறப்ப அந்த பாவம் செய்யக்கூடாது நம்ம சொல்லி நினச்சி நிறைய விஷயத்தை நிறைய பாவத்தை விட்டுடுறோம். ஆனால் அல்லாஹ் பார்க்குறாங்கன்னு சிந்தனை இல்லாமல் அந்த பாவத்தெல்லாம் செய்கிறோமா இல்லையா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே நம்ம யார் உங்களில் அதிகமாக அல்லாஹ்னு பார்க்க அல்லாஹ்ட்ட யார் உங்களுக்கு பிடிச்சமானவங்கன்னா, யார் தக்வாவுடையவங்க, யார் அல்லாஹ் பயந்துருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட ரொம்ப பிடிச்சமான நபர்னு சொன்னாங்க. அல்லாஹ்வோட தரத்தில் உயர்ந்தவங்க அவங்க தான் சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு சில மனிதர்கள் மனுஷங்க அடுத்தவங்க மனுஷங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம், யார் மேலேயும் குறை இல்லாமல் நம்ம அடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் நல்ல எண்ணம் வைக்கிறதுக்கே இது அசல் தாவத். என்ன சொன்னாங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்க மேலேயும் அசல் நல்ல எண்ணம் வைக்கணும். யார் மேலேயும் தீயமான என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நடந்து போகிறப்ப சொன்னாங்க, ஓ காபாவை பார்த்து சொன்னாங்க, ஓ காபாவே நீ என்ன பண்ணுற, எவ்வளோ எவ்வளோ அந்தஸ்தில் இருக்க, எவ்வளோ நறுமணம் இருக்கோன்ட்ட, நீ எவ்வளோ கண்ணியமாக இருக்க. ஆனால் உன்னுடைய கண்ணியத்தை விட அல்லாஹ் ஒரு அடியானோட ஒரு முஸ்லீமோடைய மானம் அந்தஸ்திற்கே இது உன்னோட பெருசுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுடைய அவங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்து கூடாது. யார் ஒருத்தவங்க முஸ்லீமோடைய ஒரு முஸ்லீமோடைய இதயத்தை உடைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அர்ஷை உடைக்கிறது சமம்.
ஒரு ஹதீஸில் வருது, அல்லாஹ்வுடைய அரிசி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒரு மூமினோட உள்ளந்தான் அல்லாஹ்வுடைய அரிசி. ஒருத்தர் மூமினுடைய உள்ளத்தை உடச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்வுடைய அரிசை உடைச்சிட்டாருன்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ்வுடைய அரிசை யார் உடைக்கிட்டாங்களோ, அல்லாஹ்வுக்கிட்ட யார் போர்த்தரை செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எப்பயும் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு மூமியுடைய உள்ளத்தை உடைக்கிறது இருக்குல்ல, அது காபாவை உடைக்கிறதுக்கு சமம். காபாவோட அந்தஸ்து மனுஷனுடைய அந்தஸ்து அதிகம். அப்போ நம்ம காபாவோட அந்தஸ்து வந்து தெரியாமல் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை உடைச்சிட்டோன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அரிசை உடைக்கிறதுக்கு சமம், அது காபத்துல்லா உடைக்கிறதுக்கு சமம். இப்போ மனுஷங்களுடைய ஒவ்வொருத்தவங்க மேலே நல்ல எண்ணம் வைக்கிறது, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி நம்ம பேசுகிறது. நம்ம எதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறோம். ஹதீஸில் கூட வருது, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவார், அடுத்தவங்க சிரிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவர் அடுத்தவங்க சிரிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரோ, அந்த விஷயத்துக்காக அவங்க சிரிச்சிட்டாங்கன்னு ஏன் அவருக்கும் சொன்ன நரகத்துக்கும் அவ்வளோன்னா அவ்வளோ போய் தூரமாக்கிடுவான் அவங்கள. அப்போ அந்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயம். இப்போ என்ன சொன்னால் ஒரு சஹாபி ஒருத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருக்கப்போ என்ன சொன்னாங்க, யதார்த்தமாக சொன்னாங்களாம், டைம் போகவே மாட்டுது, ஒரு கொஞ்சம் பாய் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குவோன்னு சொன்னாங்களாம். சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபி கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கே தோணிட்டு சொன்னாங்களாம், நான் நபிஸ்லாஸ்கிட்ட சந்தித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு வீண் பேச்சுன்னு பேசினதில்லை, இன்றைக்கி தெரியாமல் ஒரு வீண் பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த விஷயத்த? கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குவோம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு என்ன போயிடுச்சு, வீண் பேச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பேசுகிற பேச்சுகள்லாம் எப்படி இருக்குது, யாரையாவது ஒருத்தங்க நம்ம பேசுகிற பேச்சுகள் எல்லாமே யாரையாவது ஒருத்தர் மூணாவது நபரை பற்றி இருக்கும். யாரையாவது ஒம்புழுக்கிறது, கேலி செய்கிறது, அவதூறு பேசுகிறது, குறை கூறுறது, அவதூறு சொல்கிறது. குறை பேசுகிறது இருக்குல்ல, விபச்சாரம் செய்கிறத விட பாவமானது. குறை பேசுகிறது, அவங்க இல்லாத பற்றி ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்குள்ள அது விபச்சாரம் செய்கிறதோட பேசுவாங்க. விபச்சாரம் செய்கிறது என்னதுமா, விபச்சாரம் செஞ்சவங்க தனக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது அந்த பாவம். அவங்க தௌபா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் பிறரை குறை கூறுறது இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்க மன்னிக்காத வரைக்கும் அவங்களுடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குள்ள விஷயத்தில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிடும் அவங்கள. இவர் அல்லாஹ்வுக்கு செய்கிறதுல ஏதாவது குறை செஞ்சுட்டாரு, தொழுகையில் விட்டுட்டாரு, நோன்பு விட்டுட்டாரு, இதான் இந்த நோன்பை தொழுகை விட்டுட்டாரா நஃபில் தொழுகை கொண்டு பூர்த்தி செய்யப்படும், நோன்பு விட்டுட்டாரா நஃபிலோட நோன்பு கொண்டு பூர்த்தி செய்யப்படும். சதக்கா செய்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, உம்ரா செய்கிறது, நோன்பு தொழுகை விஷயங்களில் இது மாதிரி குறை அல்லாஹ்வுக்கு செய்கிற விஷயத்தில் ஏதாவது குறை செஞ்சுட்டான்னு சொன்னால் எல்லாம் மன்னிச்சு விட்ருவான். ஆனால் அடியானுக்கு செய்கிற ஹக்கில் ஏதாவது பூர்த்தி செய்யலை, குறை செஞ்சுட்டான்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களை மன்னிக்க மாட்டான். என்ன பண்ண, நம்ம அடியார்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்குது. அல்லாஹ் அதிகமான விஷயங்களை நபிஸ்லாஸ் அதிகமாக சொல்லி கொடுத்தது என்ன பண்ணாங்க, மனிதர்களை எப்போதுமே நம்ம மனிதர்கள்ட்ட நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொடுத்து, பக்கத்து வீட்டாக்காரங்க கூட நம்ம வைக்கிற சால்னாவோட ஸ்மெல்லு கூட அடுத்த வீட்டுக்கு போயிட்டுனா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும், அவங்களுக்கும் அந்த குழம்பு கொடுக்கணும்னு சொல்லி மனசளவு கூட மற்ற மற்ற பக்கத்தில் இருக்க மக்களுக்கு தீங்கு விளைக்காத. ஏன்னா இஸ்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், தீன் இஸ்லாம் மட்டும்தான். அடுத்தவங்க கொஞ்சம் அவங்க மனசளவில் கூட நோயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன பண்ண பேணுதலான விசுவாசம் இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு சூழ்நிலையும் குழந்தை சின்ன விஷயங்கள இருக்கும், நம்ம இந்த வயசில் நடந்துக்கிறது பழகிறது தான் பின்ன வயசில் நமக்கு வரும். நம்ம யாருடைய மனசையும் காயப்படுத்திடாம ஒருத்தவங்க மனுஷங்க மற்ற மனுஷங்க நேசமாக நம்ம முகபத்தா அன்பாக இருக்கிறது, தொழுகையோட விஷயங்களில் பேணுதலாக இருக்கிறது, படிக்கிற விஷயங்கள் நல்லா கவனமாக படிக்கிறது, தாயுடைய விஷயத்தில் தாய் தந்தையோட விஷயத்தில் கண்ணியமாக நடந்துக்கிறது. யார் தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது, தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. யாருடைய காலடி சொர்க்கம் இருக்குது, தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது, தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. அப்போ தாய் தந்தையே நம்ம என்ன பண்ணுவோம், சீன்னு கூட சொல்லிடக்கூடாது. எப்படி சீன்னு கூட சொல்லிடக்கூடாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். தாய் தந்தையுடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு பெருசு. இப்போ தாய் தந்தைகள்கிட்ட நம்ம கண்ணியமாக நடந்து கொள்வது சொல்லுவாங்க. அம்மா போய் சொல்லுவாங்க, என் பிள்ளை என்கிட்ட எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்குது, என் பிள்ளை என்ன ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறான்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய துவா இருக்குது, தாய் தந்தையோட துவா என்ன பண்ணுவோம், மனிதர்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ தாய் தந்தைகள்கிட்ட நம்ம கண்ணியமாக நடந்துக்கிறது, அவங்க மனசளவில் கூட நோகாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரிங்களா, செய்வோமா இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு நம்ம வரப்போ யாராவது ஒருத்தவங்களை கூட்டி வருது, இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, அப்துல்லா பை நீ வாமான்னு சொல்லி யாரையும் கூப்பிடக்கூடாது. நம்ம வரவங்க நம்ம என்ன பண்ணணும், யாரையாவது ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்துடணும். நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு அமலில் நம்ம வழக்கமாக ஏதாவது ஒரு அமல் வழக்கமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அமல் இருக்கணும், நம்ம வழக்கமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மகரிபுக்கு அப்புறம் 6 ரக்காயத்தை யார் அவாபின்னு தொழுகிறாங்க அவங்களுக்கு 12 வருஷம் என்ன பண்ணணும், அவங்களுடைய 12 வருஷம் பாவம் மன்னிக்கப்படும். மகரிபுக்கு அப்புறம் எத்தனை ரக்காயத்து, 6 ரக்காயத்து.
ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி யார் வராங்களோ அவங்களுக்கும் சொர்க்கம் போகிறதுக்கு நிறைய என்ன பண்ணுறது, மவுத்து மட்டும் தான் தடையாக இருக்குன்னு சொன்னாங்க. மகரிபுக்கு தொழுகைக்கு அப்புறம் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி ஓதுறது எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம். ஆனால் எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும். அவருக்கும் சொர்க்கம் போகிறதுக்கு நிறைய மவுத்து ஒன்று தான் தடையாக இருக்குன்னு சொன்னாங்க. யார் சுபஹான் லாபி எந்தி யார் சுபஹான் லாபி தஸ்பீகை 100 தடவை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கடல் நுறைய அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். இது மாதிரி ஏதாவது ஒரு ஹதீஸ் நம்மளோடைய நாமே பெருமையாக நினச்சிக்கணும். என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஹதீஸை நான் மவுத்தாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்டா, ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி. இல்மு இருக்குல்ல, இல்மை கொண்டு அமல் உருவாகணும். அமலை கொண்டே என்ன பண்ணணும், திக்ரு உருவாகணும். திக்ரை கொண்டு தான் துவா உருவாகும். இல்முன்னு சொன்னால் என்ன, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அமல்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துறது. எப்படின்னு சொன்னால், நபிஸ்லாசன் காலத்தில் எத்தனையோ பேர் யூதர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குரானே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல இந்த விஷயம் வரும், இந்த இடத்துல இந்த என்ன சஜ்தாயத்து இங்கே இருக்குது. ஒவ்வொரு சஹாபியுடைய இடத்துலையும் ஒவ்வொரு நபிமார்களுடைய உடம்புல எங்கெங்கே மச்சம் இருந்துச்சு, எங்கெங்கே தெலும்பு இருந்துச்சு, எல்லாத்தையும் அந்த யூதர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன நாங்கள் அவங்கள்ட்ட அமல் கிடையாது. என்ன நாங்கள் அல்லாஹ் இருக்கக்கூடியவங்களா அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ நம்ம இல்மு கொண்ட இல்மு எல்லாருமே இந்த சைத்தாண்ட இல்மு இருந்தது. சைத்தாண்ட ஆனால் என்ன இல்லை, அமல் இல்லை, பணிவு இல்லை சைத்தாண்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இல்மு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதை கொண்டு அமல் செய்யணும். நம்ம வாரம் பயான் செய்கிறாங்க, நம்மள்ட்ட என்ன மாற்றம் உருவாச்சுன்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இல்மு சொன்னால் அமல் உருவாகணும். அமலை கொண்டு என்ன ஆகும், நம்ம அடுத்த அமல் செய்கிறோம், அமலை கொண்டு என்ன ஆகும்னா அல்லாவோட சிந்தனை நம்மள்ட்ட உருவாகணும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அல்லாவோட சிந்தனை வந்து ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இல்மை கொண்டு அமல் உருவாகணும், அமலை கொண்டு திக்ரு அல்லாவோட சிந்தனை உண்டாகணும். அல்லாவோட திக்க சிந்தனை உண்டாச்சுன்னா நம்மளோட துவா வந்து கபூல் ஆயிடும். இது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஜஸாக்குமுல்லா ஹைரன் கசீரன் ஃபித்தாரைனி. ரொம்ப அழகாக மார்க்கத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அமல் செய்கிறது, கல்வியை கொண்டு அமலை கொண்டு அல்லாவோட நினைவு இருந்தால் திக்ர் செய்யலாம். அன்றாட செய்யக்கூடிய செயல்பாடுகள். இப்போ அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு கொடுத்ததில் ஆக சிறந்த பரிசு என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்மளோட சக்தி வாய்ந்த, நம்மளோட பலமான நிறைய ஜீவராசிகளை அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனால் எல்லாத்தையும் விட வித்தியாசமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தான். என்ன சொல்லுங்கள், இது அல்லாவே சொல்கிறான். இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லாயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் படைத்த எல்லா ஜீவராசிங்களை விட மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். நீங்கள் எல்லாத்துலேயுமே சிந்திக்கலாம். நீங்கள் அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கணுமா, சிந்திக்கணும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கானா, சிந்திக்கலாம். சிந்திக்கிற ஆற்றல் தான் என்ன செய்யும், மனிதர்களை விட்டு வேறுபடுத்தி காட்டும். சிந்திக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை பூமியை பாருங்கள், அதை நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். சிந்திக்கிற மனிதர்களுக்கு இதுவே சிறந்த அத்தாட்சி. நம்ம உடல் உறுப்பு, நம்மளுடைய இதயம், நம்மளுடைய கண், காது எல்லாமே சிந்தனைக்குரியது தான். அப்போ அல்லாஹ் சிந்திக்கிற ஆற்றலை நம்ம கொடுத்துருக்கான் இல்லையா? இப்போ இந்த சிந்திக்கிற ஆற்றல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவனை தேட வச்சுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்ன பையன், 12 வயசு பையன். அவங்களுடைய தந்தை யார், ஆசர். அவங்க என்ன செய்கிறாங்க, விக்கிரகம் சிலை செய்யக்கூடிய தொழில். அப்பா சிலை செய்யக்கூடிய தொழில் செய்கிறார். அந்த ஊரில் இருக்க எல்லாருமே சிலை செய்யக்கூடியவங்க தான், சிலையை வணங்கக்கூடியவங்க தான். ஆனால் இவரும் அப்படியே அவங்களோட காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தித்ததை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்திச்சாங்க, அவங்க வயசுக்கு சிந்திச்சாங்க. இது வந்து படைப்பினம், இது நம்மளால் உருவாக்கப்பட்டது. சூரியனை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, பிரம்மாண்டமாக இருக்கே. சூரியனை பார்த்தாங்க, நைட்டு மறைஞ்சு போச்சு. இது என் ரப்பா இருக்குமா நினச்சாங்க, நைட்டு மறைஞ்சு போச்சு. சந்திரனை பார்த்தாங்க, பகலில் காணலை. நட்சத்திரத்தை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாம் மறைஞ்சு போகுது, காணாமல் போகுது. அப்புறம் யோசித்தாங்க, இல்லை இது எல்லாத்தையும் ஒருத்தன் படைச்சிருப்பான், அவன் தான் என் ரப்பு. அப்போ
எல்லா சூழ்நிலைகளையுமே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், எதுவுமே என்னுடைய அடியார்களுக்கு தடையாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம் இல்லையா, இல்லைங்க தொழுவப்போ ஏன் என்னப்பா ஏன் தொழுகையில் ஏன் சிந்தனை அல்லாஹ் தொழுகையும் சிந்தனை கொண்டு வரான். தொழுகை அல்லாஹ்வோட நெருக்கத்தை கொடுக்கும். தொழுகை நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கும். நமக்காக தான் தொழுகை, அதுவும் சிந்தனை தான், அதுவும் சிந்தனைக்காக தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு தடை பண்ணியிருக்கானோ, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ, அது எல்லாமே நமக்கு கெடுதி. நமக்கும் கெடுதி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் கெடுதி, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கெடுதி. அல்லாஹ் வட்டியை ஹராமுங்கிறான் இல்லையா, வட்டி ஹராம், ஃபைனான்ஸு ஹராம். ஃபைனான்ஸு பற்றி நம்ம கண் கூட நிறைய பார்ப்போம் இல்லையா, அதை அல்லாஹ் ஹராம்ட்டான். அதனால எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுதுங்க, எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது. போதை ஹராம், போதை ஹராம், மது ஹராமோட ஆணி வேர் அப்படின்னு நபிசா சொன்னாங்க. நம்ம சஹாபாக்கள் நினைக்கிறோம், சஹாபாக்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். காட்டு மிராண்டியோட மோசமாக இருந்தவங்க தான் சஹாபாக்கள். காட்டு மிராண்டியோட மோசமாக இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பொம்பளை பிள்ளை பிறந்தா குடி தோண்டி புதைச்சிருவாராம். சும்மா ஜாலிக்கெல்லாம் ஒட்டகத்தை வெட்டிடுவாங்களாம். சும்மா 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஒட்டகம் பாரியா நான் வெட்டுறேன் பாரியா. போதையில் போய் ஒட்டகத்தை காலை வெட்டுறது, திமிலை வெட்டுறது, அதுக்கு ஆண் குட்டி ஆண் உள்ள வயிற்றுக்குள்ளே ஆண் குட்டி இருக்கா பெண் குட்டி இருக்கான்னு கிழிச்சு பார்த்துக்குவாங்களாம். யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு மனநிலையோடு இருந்தவங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி உலகத்தில் எப்படி பெரிய தரத்துக்கு போயிட்டாங்க. சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு ஞாபகத்தான் கொடுத்துருக்கான். ஆனால் இதில் என்ன தெரியுமா கேளிக்க, எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அதை நம்ம பார்க்குறது இல்லை, அதை நம்ம பார்க்குறது இல்லை. அதே மாதிரி எது எல்லாம் கேடு விளைவிக்கும், ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம விரும்புகிறோமா இல்லையா, நேசிக்கிறோமா இல்லையா, நேசிக்கிறோமா இல்லையா. போதை செய்யக்கூடிய மனிதர்களில் பார்த்தா அது பெருசாக தெரியுது. இன்றைக்கி அது என்ன சொல்லுவாங்க, ஃபேஷன் ஆயிடுச்சு. எப்படி ரசுல்லா தடை செஞ்ச மாதிரி முடி வெட்டுறது ஃபேஷன், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது ஃபேஷன், மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடை செய்கிறது ஃபேஷன், எல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்போ சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய அடியார்கள் வியாபாரம் செஞ்சாலும் சரி, நின்னாலும் சரி, தூங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னோடய சிந்தனையை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே இந்த மார்க்கம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கங்கிறது ஏதோ தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இபாதத்து இதிலேயே கிடையாது. உங்களோட எல்லா செயல்பாடுகள்லையுமே மார்க்கம் இருக்குது. எப்போவுமே உங்கள் வியாபாரத்தில், உங்களோட பேச்சில், உங்களோட சிரிப்பில், உங்களோட நடத்தையில், உங்களுடைய ஆடையில், உங்களுடைய முடிவெட்டில், உங்களுடைய தாடியில், உங்களுடைய கண் பார்வையில், எல்லாத்துலேயும் மார்க்கம் இருக்குது. ஒரு செயலை நீங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சீங்கன்னா அது வேறு, இது மார்க்கம் சொல்லியிருக்குன்னு செஞ்சால் அது நன்மை. சொல்கிறோம் இல்லையா, ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு முள் கிடக்கு, எடுத்துங்கிட்டு ஓரமாக போட்டால் என்ன நன்மை, சதக்கா கொடுத்த நன்மை. என்ன நன்மை, சதக்கா கொடுத்த நன்மை. ஒரு நண்பரை பார்த்து சிரிக்கிறோம், சிரித்தா என்ன நன்மை, சதக்கா செஞ்ச நன்மை, தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும், சிரித்தா நன்மை கிடைக்கும் அப்படின்ற நீயத் நபிசா சொன்னாங்க. ஒரு முஸ்லீமை பார்த்து, ஒரு தன்னுடைய சகோதரனை பார்த்து சிரித்தா நன்மை கிடைக்கும்னு நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது இபாதத், அது இபாதத். இது அல்லாஹ் தடை செஞ்சது, நான் இதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் விலகிக்கிட்டிங்கன்னா அது இபாதத். இந்த அடிப்படையில் மார்க்கம் அப்படிங்கிறது இஸ்லாம் மார்க்கம் தானே, மதம் இல்லை, வழிபாடு இல்லை. மனிதன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி. தொழுகை வழிபாடு தானே, வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் சட்டங்களை பின்பற்றுறது தான் கஷ்டம். ஆனால் சட்டம் தான் மார்க்கம், ஷரியத்து தான் மார்க்கம். இந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே சட்டங்களை, இபாதத்துகளை நம்மளோட செயலாக எப்போவுமே நினச்சி செய்யணும். அப்போ அது கஷ்டம் தெரியாது, அது கஷ்டமாக இருக்கா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கி நம்ம எப்படி இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கோமோ, நாளைக்கு சொர்க்கத்திலேயும் மனைவியும் ஒன்று கூட்டுவானாக கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.